ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆதி பாரதி கிட்ட எனக்கு உங்களையும் தமிழையும் எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியுமா அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி ஆதி கிட்ட, உனக்கு தமிழை பிடிக்கும் சொல்லிட்டு இருக்கியே, வாசுக்கு தமிழ்னா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அவர் வாழ்ந்ததே தமிழுக்காக தான். அவர் அதுக்காக தான் மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு இருந்தாரு. அந்த மூச்சையே நீங்கள் நிறுத்திட்டீங்களே, படுபாவீங்களா, நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆதி பாரதி கிட்ட, உங்களோட கோவம், வேதனை, கண்ணீர் எல்லாமே எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்கள் பண்ணுறது எல்லாமே நியாயம்தான், அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் இது எல்லாமே தப்பே செய்யாது என்கிட்ட காட்டுறதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்னங்க பண்ணேன்? உங்களை நேச்சன்ற முறையில் தொட்டு தாலி கட்டணுன்ற முறையில் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். வாசுவை யார் கொலை பண்ணாங்கன்றதை நான் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்பேன். தயவு செஞ்சு என் கூட நீங்கள் வாங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி தயவு செஞ்சு உன்னையும் உங்கள் அம்மாவையும் என்னால் பழி வாங்க வச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. அப்போ ஆதி ப்ளீஸ் பாரதி, நான் உங்களை விட மாட்டேன், நான் உங்களை விட்டு இருக்க முடியாது, நீங்கள் 2 பேர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி ஆதிக்கிட்ட, என்னை இப்படியே போக விட்டிங்கன்னா நானும் தமிழும் ஏதோ ஒரு மூலையில் உயிரோடவாச்சும் இருப்போம். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் எங்களை இங்கேயே இருக்க வைக்கிறதுக்காக நீங்கள் எதனா ஒன்று பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வாசு போன இடத்துக்கே நாங்கள் 2 பேருமே போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதனால் ஆதிக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா அறிவு சாரதா கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்து இதில் சைன் பண்ணி கொடு, மொத்த சொத்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதி வருவாங்க. சாரதா ஆதிக்கிட்ட, இவன் என்ன காரியம் பண்ண பார்த்தான்னு தெரியுமா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி அறிவுக்கிட்ட, நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? சொத்துக்காக எங்கள் அம்மாவை கொலை பண்ணுற அளவுக்கு நீ வந்துட்டல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அறிவு ஆமாண்டா, உன்னையும் கொல்லுவேன் அவளையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ஆதி பார்த்தீங்கன்னா அறிவை பலார் போட்டு அரைஞ்சிட்டு வீட்டை விட்டு தள்ளி விட்டுருவாங்க. ஸ்வேதாலாம் அப்பாவை எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆதி அவங்களோட பெட்டி படிக்க எல்லாத்தையுமே தூக்கி விசிறி அடிச்சுட்டு, இனிமேல் இந்த வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது, திரும்பவும் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ உயிரோடு இருக்கணும்னா என் கண்ணிலே பற்றாத, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிட்டு ஒழுங்காக எங்கேயாச்சும் கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடு. இதுக்கு மேலே நீ இங்கே இருக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கிய, நீ வாழ்ந்ததுக்கு அடையாளமே இல்லாமல் உன்னை மொத்தமாக அழிச்சிடுவேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட அறிவு ஆதியை பார்த்துட்டு, அழிய போகிறது நானா இல்லை நீயான்றது இன்னும் கொஞ்சம் நாள் தெரியுண்டான்னு சொல்லிட்டு கோமாங்கிறது கிளம்பி போயிடுவாங்க. நீங்கள் ரத்னம் பார்த்தீங்கன்னா மணியை பல்லார்னு அரைஞ்சிட்டு, என்கிட்ட அயோக்கிய பையில அப்படின்னு ஒருத்த பார்த்த உடனே தனம் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, மரகதமாக அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ரத்னம் ஆதிக்கு இதயத்தை மாற்றுறதுக்கு நம்ம வாசுவோட இதயத்தை விலை பேசி வித்ததே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட மரகதம் தனத்தை பார்த்துட்டு, புருஷனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு அப்படின்வாங்க. அதை கேட்ட மாதிரி என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் சொல்கிறேன்ல, அவனை இங்கே இருக்கவே கூடாது, வெளியே போக சொல்லு அப்படின்வாங்க. அதை கேட்ட மணியும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. தனமும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. மரகதம் பார்த்தீங்கன்னா கண் கலங்கிட்டு இருப்பாங்க. இப்படியே இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.